அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருமணம் பொருத்தம் எப்படி பார்ப்பது. பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாம் திருமண பொருத்தத்திற்கு பார்க்கும் முன் ஆணின் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமை, பெண்ணின் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமை, லக்னத்தில் சுபகிரகம் அமர்ந்துள்ளதா அசுப கிரகம் அமர்ந்துள்ளதா. பொதுவாக லக்னம் என்பது தோற்றம், குணம், ஆயுள், முன்னேறி செல்வது, இது போன்ற அத்துணை அமைப்புகளையும் சொல்லும். இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு போராட்ட உணர்வு ஜாதகருக்கு தூண்டிவிட ஒரு அச்சாரமாக லக்னம் லக்னாதிபதி இருப்பார்கள். ஒரு சமயோஜித புத்தி, ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் இங்கே மீண்டு வருவதற்கான ஒரு யுக்தி, ஒரு சமயோஜித புக்தி, இது போன்ற அமைப்பு, அத்தனை அமைப்புகளையும் இங்கே லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி வலுவுக்கேற்ப இங்கு இருக்கும். லக்னத்தோடு சுபகிரகம் சம்பந்தம் பெறுகிறதா அசுப கிரகம் சம்பந்தம் பெறுகிறதா. ராகு கேதுக்கள் 1 மற்றும் 2 8 அல்லது 1 7 அமர்ந்துள்ளார்களா. லக்னத்தில் சுபகிரகம் அமர்ந்துள்ளதா. பொதுவாக லக்னத்தில் இங்கே சுக்கிரன் அமர்ந்து, ஆணிற்கு லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்து, இங்கே பெண்ணிற்கு லக்னத்தில் சனி பகவான் அமரும் பட்சத்தில் இங்கே லக்னத்தில் கேரக்டர் சுக்கிர பகவான் என்பவர் கனிவு உழைப்பு, இது போன்ற அமைப்புக்கு ஒரு காரணமான கிரகம். இங்கே சனி பகவான் இங்கே லக்னத்தில் இங்கே ஒரு சீட்டிங், ஒரு சந்நியாச வாழ்க்கை, ஒரு சோம்பேறி, இது போன்ற தன்மைகள் இங்கே இருக்கும். சுக்கிரன் இங்கே வேகமாகவே இருப்பார், இங்கே சனி இங்கே தாமதமாகவே இருப்பார். எனவே இங்கு பெண்ணின் ஜாதகத்தில் ஆணின் ஜாதகத்தில் லக்னத்தில் சுபகிரகம் 2 ஜாதகத்திலையும் லக்னத்தில் சுபரோடு சுபர்கள் லக்னத்தில் அமர்வது அல்லது லக்னத்தோடு சுபர்கள் சம்பந்தம் பெறுவது, இது போன்ற அவசியம் கட்டாயம். லக்ன யோக திசை நடக்கிறதா அவயோக திசை நடக்கிறதா, இருவரின் ஜாதகத்தில் யோக திசை நடக்கிறதா. பொதுவாக 6 8 12 அதிபதிகளின் திசை நடக்காமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். ஆணின் ஜாதகத்தில் பெண்ணின் ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்கின்ற அடிப்படையில் இங்கே 2ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்கிறதா அசுப கிரகங்கள் இருக்கிறதா, 2ஆம் அதிபதியின் நிலைமை என்ன, 2ஆம் அதிபதி ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தால் இங்கே நாம் 2ஆம் தனம், குடும்பம், வாக்கு, இது போன்ற பெரும்பாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையோ அல்லது பிரிய இருக்கின்ற ஒரு அமைப்போ எதுவாக இருப்பினும் இங்கே 2ஆம் இடமும் சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இங்கே ஒவ்வொரு ஜாதகத்திலும் இங்கே வாக்கு, குடும்பம், வாய், நடத்தை, குடி, நல்ல சொல், கெட்ட சொல் போன்ற அத்தனையும் இங்கே 2ஆம் பாவமே இங்கே தீர்மானிக்கிறது. பொதுவாக 2ஆம் பாவத்தில் 2ஆம் பாவாதிபதி ஆண் ஜாதத்தில் பெண் ஜாதத்தில் ஓரளவாவது நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும். அதுபோக இங்கே 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், இங்கே லக்னத்திற்கு 5ஆம் இடமோ ராசிக்கு 5ஆம் இடமோ இங்கே நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும். லக்னாதிபதி இருவருடைய ஜாதகத்தில் 6 8 12 மறையாமல் ஒரு குறைந்தபட்சம் நட்பு நிலைமையிலாவது இருக்க வேண்டும். அதன் பிறகு 7ஆம் அதிபதியின் நிலைமை. 7ஆம் அதிபதி பொதுவாக மனைவியின் ஜாதகத்தில் 7ஆம் இடம் கணவனை குறிக்கும், கணவனின் ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவியை குறிக்கும். இங்கு 7ஆம் அதிபதி 6 8 12 மறையாமல் இருப்பது மிகவும் அவசியம். அல்லது இயற்கை பாவகிரகங்களோடு இணையாமல் இருப்பதும் அவசியம். 2 5 7 இந்த பாவகங்கள் மிகவும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இறுதியாக 4ஆம் பாவகம் சுகஸ்தானம், வீடு போன்ற சுகஸ்தானம், இங்கே சுகாதிபதியான கிரகம் இங்கே ஓரளவாவது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதன் பிறகு 8ஆம் இடம் இங்கே ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், இது போன்ற அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. எனவே இங்கு 8ஆம் இடம் இருவரின் ஆயுளை நாம் தீர்மானிக்க வேண்டும். எனவே 1 2 4 5 7 இது போன்ற பாவகங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். 8ஆம் பாவகம் இங்கே லக்னம் லக்னாதிபதி ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்து 2ஆம் இடம் நல்ல அமைப்பில் இருந்து இங்கே 5 7 8 இடங்கள் ஓரளவு
சுபரின் தொடர்பிலோ அல்லது தீதுபடாமலோ இருக்கும் பட்சத்தில், ஆணின் ஜாதத்தில் பெண்ணின் ஜாதத்தில் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜாதகத்தை இணைக்கலாம், சம்மதம் தெரிவிக்கலாம். இங்கே லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து என்கின்ற அடிப்படையில் ஒரு ஜாதகம் வந்தாலே நீங்கள் அதற்கு மாற்றாக வேறு ஏதேனும் யோகரங்கள் லக்னத்தில் இருக்கிறதா, லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறதா என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் மேச லக்னத்திற்கு செவ்வாய் 12 மீனத்தில் அமர்ந்து விட்டார், 12 மறைந்து விட்டார். இங்கே லக்னத்தில் குரு அமர வேண்டும் அல்லது லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமண பொருத்தத்திற்கு நீங்கள் பொருத்தம் பார்க்க சம்மதியுங்கள். இப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்றேனும் ஒரு நாள் இந்த ஜாதகத்தை யார் இணைத்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒரு நாள் நிச்சயமாக உங்களது தலை, ஜோதிடரின் தலை ஒரு நாள் உருளும். எனவே ஜாதக பொருத்தம் என்பது ஒரு சில ஜோதிடர்கள் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் நன்று 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 என்றே கூறி சிறப்பாக எந்த ஒரு ஜாதத்தை கொண்டு சென்றாலும் அவர்களின் கணக்கு விதி இருந்தால் தானே நடக்கும், விதி இல்லை என்றால் நடக்காது என்கின்றதன் அடிப்படையில் அவ்வாறு கூறுகிறார் என்று புரியவில்லை. எந்த ஒரு ஜாதத்தை கொண்டு சென்றாலும் சிறப்பாக இருக்கிறது என்று கூறுவதே வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஜாதகத்திலும் இங்கே திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு பணி என்பதை, நான் உட்பட மிகவும் கடினமான ஒரு பணி என்பதை நான் இங்கே மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். எனவே திருமண பொருத்தம் என்பது லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 4ஆம் இடமும் இங்கே தோஷ அமைப்புகள் ஏதேனும் இருக்கிறதா, இது போன்ற அமைப்பு லக்னாதிபதியின் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் கிரகத்தின் குணத்தை பிரதிபலிப்பவராக ஜாதகர் இருப்பார். எனவே இங்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்காரா, அங்கு சனி லக்னத்தில் இருப்பாரா, ஆரம்பத்திலே இரண்டும் முரண்பாடான அமைப்பாக இருக்கும். எனவே இங்கு செவ்வாய் இருந்தால் இங்கே சந்திரன் இருக்கலாம், அல்லது குரு இருக்கலாம், அல்லது சூரியன் இருக்கலாம், இது போன்ற அமைப்பில் இருக்கலாம். அந்த ஜாதத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அமர்ந்திருக்க வேண்டும். எனவே பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் தேர்ந்தெடுக்க கடினமான ஒரு அமைப்பாக இருப்பதாலும் இங்கே பொருத்தம் பார்ப்பது இங்கே சிறப்பான ஒரு பொருத்தங்களை கண்டறிவதில் மிகவும் ஒரு கவனிப்போடு நாம் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.